ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. ஐயோ, நம்ம எல்பி எவ்வளோ க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்காங்க இந்த ஒரு அழகான சாரியில். இன்னைக்கு அண்ட் நேற்று சூப்பர் சிங்கர் ஷோ பார்த்துருப்பீங்க. ஸோ செம்ம சூப்பர் வைபாக இருக்குங்க. ஸோ லக்ஷ்மி பிரியா அண்ட் மாக்காப்பா அந்த காம்பினேஷன் ஆஃப் ஹோஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ஆங்கரிங்குமே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது சீரியல் ரிலேட்டடுமே நிறையா அதில் பேசுகிறாங்க. நம்ம விஜய் காவேரி விஜய் பற்றி, அப்புறம் சீரியல்ஸ் பற்றி, சீரியல்னால் எப்படி இருக்கும். ஸோ அண்ணன் லவ் பண்ணுவாங்க, கடைசியில் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. தம்பியை லவ் பண்ணுவாங்க, கடைசியில் அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஒரே வீட்டிலே வாழுவாங்க. இப்படி தான் வந்து ஸ்டோரிஸ் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அங்கே பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்பி வந்ததுலேருந்து நிறைய சீரியல் ரிலேட்டடாகவே வந்து அந்த சூப்பர் சிங்கர் ஷோலையுமே நிறைய பேசப்படுது. இல்லை டைரக்ட் பண்ணுறது யார், ப்ரொடியூசர் மனோ சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. பட் நம்ம எல்பி பாட்டும் பாடியிருக்காங்க சூப்பர் சிங்கர் ஷோவில். ஸோ நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாய் சாங் வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட்டில் போகும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஒரு சாங்கை பாடியிருப்பாங்க. பட் இது வந்து அந்த மாதிரி வெர்ஷன் கிடையாது, இது ராமர் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஃபன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்பெஷல் விஷயம், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட்டாக ஹரிஷ் ராகவேந்திரா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை பார்த்ததுமே எனக்கு என்னோட மெமரிஸ் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்க்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் ராகவேந்திரா தான் வந்திருந்தாங்க. ஐ திங்க் நான் செகண்ட் இயராக தேர்ட் இயரானு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, 2013 or 14 இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக அவங்க தான் வந்திருந்தாங்க, ஹரிஷ் ராகவேந்திரா. ஸோ நிறைய பாட்டும் வந்து பாடியிருந்தாங்க. ஸோ சென்னையில் தான் என்னோட காலேஜ் வந்து நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருந்தேன். ஸோ அந்த காலேஜ் தான் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ இதை பார்த்ததுமே எனக்கு என்னோட மெமரிஸ், என்னோட காலேஜ் மெமரிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அப்படியே எனக்கு வந்து அப்படியே மெமரிஸில் வந்துட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக அவ்வளோ விசில்லாம் போட்டு அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணோம். எனக்கு அப்படியே அந்த மெமரிஸ் வந்து போச்சு அப்படியே ஒரு நிமிஷம் அதோட பார்த்ததுமே. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு அழகான நம்மளோட எல்பியோட மெமரி மூமெண்ட்ஸில் நம்மளோட மெமரியும் கலந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரிக்கு எங்கள் பழம் அமைச்சிருக்காரு. அதாவது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால் வந்து பழம்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பழம் எந்த அமைச்சு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்டே கொடுத்து விடுற மாதிரி கொடுத்து விட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே ஒரு ஃபன் தான். ஸோ வந்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாக்காப்பா கலாய்ச்சிட்டுருவார். ஸோ ஆக்ஷனில் வேலத்துக்கு போகாத ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி இருக்கானே இவன் அப்படிங்கிற மாதிரிலாம் உண்மையிலே செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சுங்க சூப்பர் சிங்கர் ஷோ. நான் வந்து இன்னும் ஃபுல் ஷோ பார்க்கல, எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் ஃபுல் ஷோ பார்ப்பேன். அப்பப்போ வந்து அந்த குட்டி குட்டியாக வீடியோஸ்லாம் ஷேர் ஆகும் இல்லையா, அதை தான் பார்த்தா அதுவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபுல் ஷோவும் பார்க்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. பட் நிறைய அப்டேட்ஸ் பெண்டிங்கில் இருக்கிறதுனால இது எல்லாமே ஷேர் பண்ணிட்டு நான் தான் அதுக்கு தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா ஃபுல் எபிசோட்ஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ வைபாக இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய். செம்ம க்யூட்டாக செம்ம ஸ்மார்ட், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காங்களா நம்ம எல்பி இந்த ஒரு காஸ்டியூமில்.